கள்ளக்குறிச்சி அருகே உள்ள கனியாமூர் தனியார் பள்ளியில் மாணவி ஸ்ரீமதி மரணமடைந்த வழக்கு. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பொன்னுசாமி வழங்க கேட்கலாம். மாணவி ஸ்ரீமதி தாயார் தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி செய்திருக்கிறது. பொன்னுசாமி, இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் சரவணன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள கனியாமூர் தனியார் பள்ளி விடுதியில் தங்கி +2 படித்து வந்த மாணவி ஸ்ரீமதி கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 13ஆம் தேதி பள்ளி வளாகத்தில் மர்மமாக இருந்தார். இதைத் தொடர்ந்து மாணவி மரணத்திற்கு நீதி கேட்டு ஜூலை 17ஆம் தேதி போராட்டம் நடைபெற்றது. அது கலவரமாக மாறியது. இதையடுத்து மாணவி மரண வழக்கை சிபிசிஐடி போலீசாரும் கலவர வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு போலீசாரும் விசாரித்து வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தனர். இந்நிலையில் மாணவி கொலை செய்யப்படவில்லை, தற்கொலை செய்து கொண்டதற்கான முகாந்தரம் இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே தெரிவித்து இதே உச்ச நீதிமன்றமும் உறுதி செய்தது. இதனைத் தொடர்ந்து மாணவி ஸ்ரீமதியின் தாயார் செல்வி வழக்கு தொடர்பான ஆவணங்களையும் ஆதாரங்களையும் மிக தெளிவான முறையில் வழங்க வேண்டும் என மாணவி மரண வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பின் ஜாமீனில் வெளிவந்த பள்ளி ஆசிரியர்கள் ஹரிப்பிரியா, கீர்த்திகா ஆகிய இருவரையும் மீண்டும் வழக்கில் சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தி மீண்டும் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை முதலில் விழுப்புரம் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. சுமார் 3 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த வழக்கு விசாரணையின் நிறைவாக கள்ளக்குறிச்சி நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு அளித்துள்ளது. அதாவது மாணவி ஸ்ரீமதியின் தாய் செல்வி தனது மகள் மீதான வழக்கில் உரிய முறையில் விசாரணை செய்யப்படவில்லை என குற்றச்சாட்டை முன்வைத்தார். ஆனால் வழக்கு விசாரணை சட்டப்படி நடைபெற்றது. கைப்பற்றப்பட்ட சிசிடிவி ஆதாரங்களில் சந்தேகத்திற்கு இடமாக எதுவும் இல்லை. பலத்த காயங்களால் மரணம் ஏற்பட்டது என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் பாலியல் வன்கொடுமை சாட்சிகள் எதுவும் இல்லை, நோட்டில் இருந்த கடிதம் மாணவி ஸ்ரீமதியின் கையெழுத்து என உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதிய ஆதாரங்கள் ஆவணங்கள் எதுவும் மனுதாரர் வழங்கவில்லை, விசாரணையில் தவறு காணப்படவில்லை என்பதால் மனுதாரர் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நிராகரிப்பதாக கள்ளக்குறிச்சி தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி ஜெயவேல் பரபரப்பு தீர்ப்பு அளித்துள்ளார். சரவணன், தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி பொன்னுசாமி.